என்னங்க ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? ஜானை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுச்சா? ஏங்க ஏதாவது ஃபோன் பண்ணனா? எங்க இருக்காங்க? பேசாதடி, நீ எல்லாம் பேசாத. கொலகாரி கருவி கருவி என் மகனை கடைசியில இப்படி பெட்டில தள்ளிட்டியே. அவன் கண்ணு முழிப்பானா இல்ல கோமாக்கு போயிருவானான்னு நானே பதட்டத்துல இருக்கேன். என்னால அவனை கண் கொண்டு அப்படி ஒரு நிலைமையில பார்க்க முடியல. என்ன ஜென்மம் நீ? உன்னால தாண்டி இத்தனையோ பிள்ளைங்களை விட புருஷனை விட அப்படி என்னடி உனக்கு சந்தோஷம் வேண்டி கிடக்கு? என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? நான் எதுவும் பண்ணல. அவனுக்கு என்னாச்சு? என்னங்க எங்க இருக்கான்? கதை ஒண்ணு பண்ணுவேன் கொண்டு எனக்கு முதல்ல வெறிக்கு என்ன பண்ணுவதுன்னு எனக்கே தெரியாது. உன்னை அப்படியே வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துடலாம் போல இருக்கு. என் மகன் படுத்த படுக்கையோ ஹாஸ்பிட்டல் இருக்கான். அவன் நினைவு திரும்புவானா மாட்டானான்னு என் உள்ள துடி துடின்னு துடிக்குது. நீ என்னன்னா எல்லா கேடையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னாச்சு நான் கேக்குறேன். உனக்கு எப்படி நீ நாக்கு வருது? நீங்க உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. அவனுக்கு என்னாச்சு? அவன் எனக்கும் பிள்ளைதான். நான் அவனை பார்க்கணுங்க. பேசாத, கொன்னு போடுவேன்னு சொன்னா ஆஸ்பத்திரி வாசல கூட நீ மிதிக்க கூடாது. என் மகன் ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கையா பெட்டில கிடக்கான். நான் பழுத வச்சு போய் நிக்கிறேன். அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லுன்னு தெரியாம ஆபீஸ் வேலையா வெளியே போயிருக்கான்னு டேவிட்ட வச்சு ஜான் குரல்ல போன் பண்ணி பேச சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியாம மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. என் மகன் என்னடி தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணான்? அவன் ஆசைப்பட்ட பொண்ண கட்டிக்கிட்டான். அவனை வாழ விட்டியா? வீட்டை விட்டு திறத்துனேன், அங்க திறத்துனேன், அங்கேயும் இருக்க விடாம கூட்டிட்டு வந்தேன். திரும்ப அவனை பழி வாங்குறதுக்காக அவ தங்கச்சியை பிடிச்சி உன் ஜேம்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அது நடக்கலன்னதும் அந்த பிள்ளைக்கு பால்ல கர்ப்பத்தை கலக்கிற மருந்தை கலந்து கொடுத்த. எனக்கு விஷத்தை வச்ச. என்னெல்லாம் பண்ண? எத்தனை கேடு! ச்சே, சொல்றதுக்கே நாக்கு கூசுது. நீங்க நான் தப்பு பண்ணதா இல்லன்னு சொல்லல. ஆனா ஜான் இந்த நிலைமைக்கு ஆகணும்னு நான் நினைக்கலங்க. அப்போ இந்த நிலைமைக்கு ஆக மாட்டான்னு நினைச்சா எந்த நிலைமைக்கு ஆகுவான்னு நினைச்சே? எப்படி ஆவான்னு நினைச்சே? கை கால் இழுத்துக்கிட்டு விளங்காம கிடப்பான்னு பாத்தியா? அவன் பொண்டாட்டி பிச்சைக்காரியா வீட்டுல போய் உட்காருவான்னு பாத்தியா? என்னடி பார்த்த? பெத்த பிள்ளைங்க சந்தோஷத்தை விட உனக்கு அப்படி என்ன கேக்குது? அவன் அவன் பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக நான் உயிரை கூட பணைய வைக்கான். ஆனா உன்னை நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சா என் உள்ளமெல்லாம் அப்படியே ஒருங்கி போகுது. இந்த இடத்துல அப்படியே செத்துரட்டான் இருக்குது. என் புள்ள கடையில கிடக்க நான் உசுரோட இருக்கணுமாடி? என் பிள்ளைய விட அப்படி என்னடி எனக்கு வாழ்க்கை வேண்டி கிடக்கு? என் மகன் உசுரோட வந்தா போதும்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மருமவளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம அடிவயிறெல்லாம் கலங்குது. எனக்கு இப்பவே ஜானை பார்க்கணும். நான் ஒரே ஒரு தடவை ஜானை பார்த்துட்டு வந்துடுறேங்க. எனக்கு அவனை பார்க்கணும். முடியாது. இப்ப கூட ஆத்திரத்துலதான் உன்னை பார்க்க வந்தேன். எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு உன்னை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். ஆனா என் மருமக அனாதையா நிப்பாளேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். இங்க பாரு, ஆஸ்பத்திரி வாசல கூட நீ மிதிக்க கூடாது. நீ மிதிச்ச அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க கர்த்தாவே. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு தண்டனையை கொடும். என் பிள்ளைக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீரும். அவன் ரொம்ப நல்லவன். எனக்கு மகாவை பிடிக்காது. ஆனா அதுக்காக என் பிள்ளைய நீர் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது சரியில்லை. என்ன தண்டனைனாலும் எனக்கு கொடும். அவனுக்கு எல்லாம் சரியாகணும். செல்லம், அப்பா எப்போ வருவாருன்னு சொல்லுங்க செல்லம். அப்பா இல்லாம என்னமோ மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மகா, என்னாச்சு மகா? ஏன் இப்படி தனியா வந்து உட்காந்துருக்கு? ஜான் சீக்கிரம் வந்துருவான். அதான் ஃபோன் பண்ணானாமே, ஜாக்குலின் சொன்னா. இல்லக்கா, எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறாங்க. என் உள்ளுணர்வு சொல்லுது அந்த ஃபோன் பேசினது அவர் இல்லை. அதுவும் இல்லாம அவரு இப்படி பொறுமையெல்லாம் பேச மாட்டாருக்கா. அவரு எப்பவுமே துருதுருன்னு அவர் குரல்ல வேற என்னவோ ஒரு மாதிரி பேசுவாருக்கா. அவர் பேசுறதே எனக்கு அவ்வளோ புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு பேசினது அவர் இல்லை, வேறு யாரோ தான் அவர் குரல்ல என்கிட்ட பேசியிருக்காங்க. அவருக்கு என்னமோ ஆயிருக்குக்கா. எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறாங்கக்கா. ஐயோ, ஜான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு நான் உளறிடுவனோ? இவ வேறு உறுதியாக சொல்கிறாளே. இவளுக்கு எப்படி பேசினது ஜான் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு? என்ன மகா சொல்ற? அதுவும் ஜான் குரல்ல யாரு பேச போறா? ஜான் தான் யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இவர் கூட நொந்துக்கிட்டாரு தெரியுமா? ஏங்கா, எல்லாரும் என்கிட்ட எதையோ மறைக்கிறாங்க.
நீங்களும் உங்க பொறுப்புக்கு மறைக்கிறீங்களா? அவருக்கு ஏதோ ஆயிட்டுக்கா. அவருக்கு என்னன்னு எனக்கு புரியல. ஆனா அவருக்கு எதுவும் ஆகாது. அவர் என்கிட்ட திரும்பி வருவாரு. அவருக்காக நான் காத்திருப்பேன். என் புருஷனுக்கு என்ன மீறி எதுவும் ஆகாதுக்கா. அதை நான் உறுதியா சொல்றேன். ஏடி மகா, என்ன இங்க உட்கார்ந்துருக்க? ஏய், எழும்பி ரூமுக்கு வா. வாங்கம்மா. என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? ஏன் இப்ப போல வந்திருக்கியே? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இந்த பக்கமா வந்தேன். சரி, உன்னை பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். ஆமா, நீ ஏன் இங்க உட்கார்ந்துருக்க? ஆமா, உன் புருஷன் எங்க போயிருக்காரு? அவர் வெளியூர்ல இருக்காருன்னு அவரே ஃபோன் பண்ணி சொன்னாருமா. என்னடி இது, உன்னை கூட்டிட்டு போகாம இப்படி தனியா போயிருக்காரு? அதுவும் இல்லாம திடுதிப்புன்னு. சரி, நீ ஏன் அப்ப இங்க இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏமா, உன் பங்குக்கு என்கிட்ட போய் சொல்றியா? அவருக்கு என்னம்மா? எல்லாரும் என்கிட்ட மறைக்கிறாங்க, நீயும் மறைக்கிறியா? என்னடி சொல்ற? லூசுத்தனமா வளரிக்கிட்டு இருக்க. நான் என்னத்தை மறைக்க போறேன்? ஏய், அறிவு கெட்டவளே, என்ன உனக்கு என்ன ஆச்சு? என்ன பைத்தியமா? உன் புருஷன் தான் ஃபோன் பண்ணாருன்னு நீ ஏன் சொல்ற? அப்புறம் நான் மறைக்கிறேங்க. ஏங்கா, அதான் அத்தான் ஃபோன் பண்ணியிருக்கார்ல, இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. இப்போ அது கொஞ்சம் சிரிக்கலாம்ல? ஏன் இருக்கு, அவர் ஃபோன் பண்ணாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லக்கா, ஜாக்குலின் சொல்லிட்டு இருந்தா அண்ணனை காணும்னு அண்ணி தேடிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை அண்ணன் என் ஃபோனுக்கு அது கூப்பிட்டானே. இந்த மட்டும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல ருக்கு, உன் பங்குக்கு நீயும் நல்லாவே நடிக்கிற. எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்கல்ல, எனக்கு என்னன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். என்ன கனி, என்னத்தை மறைக்க போறோம்? சும்மா எது சொல்லிட்டு இருக்காதே. நேராயிட்டு போய் நிம்மதியா தூங்கு. ஆமாட்டி, அவ என்னத்த உன்கிட்ட மறைக்க போறா? அதுவும் அவ உன் தங்கச்சி. இப்படி தேவையில்லாம எதையாவது நினைச்சு மனசை குழப்பிக்காத. ஏமா, காரணம் இல்லாம நீ இந்த அர்த்தராத்திரில இங்க வர்றியா? ஏமா மாறி மாறி எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்றீங்க? என்னன்னு சொல்லுங்க. அவருக்கு என்னனாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். என் புருஷன் கூடிய சீக்கிரம் என்கிட்ட வந்து நிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேவையில்லாம என்கிட்ட எதையாவது மறைக்காதீங்க. என்னடி மகா, இப்படி திரும்ப திரும்ப உளறிக்கிட்டே இருக்க? என்னத்தை நாங்க மறைக்க போறோம்? இங்க பாரு, உன் மனசுல சும்மா கற்பனையா ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்க போகுது. உன் புருஷன் இல்லைன்னதும் உனக்கு இப்படி தோணுது. சரிம்மா, நீ இந்த மட்டும் சொல்றல, நான் உன்னை நம்புறேன். நீ கிளம்பு. நான் எப்படி இருக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். அக்கா, ஏன் டீ தேவையில்லாம என்கிட்ட கோபப்படுற? நான் உன் கூட துணைக்கு இருக்கலான்னு வந்தேன். இங்க பாருமா, உங்க யாரு துணையும் எனக்கு தேவையில்லை. எனக்கு துணைக்கு என் புள்ள இருக்கான். என் புருஷன் எங்க இருந்தாலும் என்னை தேடி வருவாரு. அவருக்காக நான் காத்திருப்பேன். சும்மா என்ன நினைச்சு ஒன்னும் நீங்க யாரும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். எதையோ உன்னை மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. சிட்டி மகா, நில்லு. ஏட்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு போற மகா? என்னடி இவ, அவ பிசாட்டி ஆவேசப்பட்டுக்கிட்டு போறா. ஏட்டி, அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருமோ? ஏமா, உண்மை தெரிஞ்சா தாங்க மாட்டா. நீ அமைதியா விடு. வா, விடிய காலம் அத்தானை போய் ஆஸ்பத்திரியில பாப்போம். பாவம் மகா, அவளை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க, ஜானுக்கு இப்ப எப்படி இருக்கு? மகா அவகிட்ட இருந்து எல்லாரும் எதையும் மறைக்கிறோன்னு நினைக்கிறா. பாவங்க, அவளை பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்குங்க. ஆவண்டி மகா, என்ன செய்யறது? எல்லாம் அவளுக்கு வந்த சோதனையா தான் நான் பாக்குறேன். அவளை மாறி மாறி யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நல்ல பொண்ணு, அவ நல்லா இருக்கணும். ஏங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க? மும்பைல இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு. இப்பதான் எல்லா செக்கப்பும் பார்த்துட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் நார்மலா இருக்கு. கூடிய சீக்கிரம் கண்ணு முழிச்ச உடனே ஆபரேஷன் ஆரம்பிச்சிடணும்னு சொல்றாங்க. என்னங்க ஆபரேஷன்? ஏன்? இல்லட்டி, அவன் கால்ல வேற பிராக்சர் ஆயிருக்கு. அதுக்கு தான் ஆபரேஷன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. அவன் கண்ணு முழிக்கணும். அடிபட்ட அதிர்ச்சியில இருக்கிறானா இருக்கும். நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, அப்ப ஏதாவது பிளட் ஏத்தி சரி பண்ண வேண்டியதானே? என்னங்க பண்ணுவாங்க? எனக்கு ஒரு மாதிரி என்னமோ பண்ணுதுங்க. அவன் நிறைய நேரம் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கான். அத்தை என்னை கழுவி கழுவி ஊத்தும் போதெல்லாம்
ஜானு அத்தைய எதிர்த்து எதிர்த்து பேசி எனக்கு சப்போர்ட்டா இருப்பான் தெரியுமா? அவனுக்கு இப்படி ஆச்சுன்னதுமே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மனசு வேதனையா இருக்குங்க. அவன் எனக்கு மூத்த பிள்ளை மாதிரி. என்ன செய்யறதுடி, நல்லவங்கள தான் கடவுள் சோதிப்பாரு. ஒரு நாள் கூட ஜான் சந்தோஷமா இருந்ததில்ல. எங்க அம்மா அவனை போட்டு பாடாதான் படுத்தி இருக்கு. அவன் மகா மேலதான் அவ்வளவு ஆசைப்பட்டான். அவளை கட்டிக்கணும்னு நினைச்சான். வேற எந்த தப்பையும் இது வரைக்கும் அவன் பண்ணதே இல்ல. நான் கூட அம்மாவை எதிர்த்து பேசியிருக்கேன், ஜேம்ஸும் எதிர்த்து பேசியிருக்கான். ஆனா ஜான் எப்பவுமே எதிர்த்து பேசினது கூட கிடையாது. இப்ப அவன் அவஸ்தைப்படுறத நினைச்சா மனசெல்லாம் வலிக்கு. அம்மா காலையில போன் பண்ணிச்சு, எங்கடா இருக்கான் ஜான், என்ன ஏதுன்னு கேட்டுச்சு. நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். எனக்கு போய் சொல்லும் போதே மனசு சங்கடமா இருந்துச்சு. ஆனா இவங்க கிட்ட சொல்லிலாம் என்ன ஆக போகுது? அப்பா ஜான் சித்தப்பா எப்போ வீட்டுக்கு வரும்? இப்போ எப்படி இருக்கு? என்ன பாப்பா, உனக்கு எப்படி தெரியும்? அண்ணனா மத்தியானம் அழுதுகிட்டே சொன்னான் தெரியுமா? ஜான் சித்தப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, சித்தி கிட்ட சொல்லிடாதன்னு சொன்னான் தெரியுமா? ஆமா பாப்பா, சித்தி கிட்ட சொல்லிடாத, சரியா? சரிப்பா. என்னப்பா எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த? இப்போ ஜான் சித்தப்பா பேசுதா? எப்படிப்பா இருக்கு? நாளைக்கு என்னைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போப்பா. ஏல பெரிய மனுஷனாட்டம் பாப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்க. ஏமல நீ ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன செய்ய போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பாப்பா என்னை பார்த்த உடனே ஜான் சித்தப்பாக்கு ஞாபகம்லாம் வந்துடும் தெரியுமா? என்னை பார்த்த உடனே டேய் ஜாக்சன், சித்தி எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, நீ பார்த்துக்கிட்டியான்னு கேட்கும் தெரியுமா? சரிடா, 2 நாள் ஆகட்டும், அப்புறமா கூட்டிட்டு போறேன். இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அங்க டாக்டர்லாம் நிறைய வந்திருக்காங்க. பின்ன எல்லாரும் சத்தம் போடுவாங்க, சின்ன பிள்ளைய எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன்னு. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா. நான் மகா சித்திய போய் பார்க்கறதுக்கே பயந்து போய் போல தெரியுமா? இல்லைன்னா மகா சித்திட்ட எதையாவது உள்ளிட கூடாதுன்னு பயமா இருக்குப்பா. சீக்கிரம் ஜான் சித்தப்பா சரியாயி வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. சரிடா, கவலைப்படாதீங்க, போய் தூங்குங்க. கூடிய சீக்கிரம் ஜான் வீட்டுக்கு வந்துருவான், சரியா? சரிப்பா. விட்டி பாப்பா வா, நம்ம போய் படுத்துக்குவோம். சரிண்ணே, குட் நைட் பா. குட் நைட் மா. குட் நைட் செல்லம், நீங்க போய் தூங்குங்க, போங்க. சரிப்பா. ஏங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? எனக்கு எதுவும் வேண்டாட்டி. என் தம்பி முதல்ல வீட்டுக்கு வரணும். அவனை நினைச்சாலே மனசு சங்கடமா இருக்கு. அவனுக்கு இப்படி ஆயிடுது நினைச்சா என்னால எந்த வேலையிலுமே ஈடுபாடு செலுத்த முடியல. எனக்கு என் தம்பி ஞாபகமாவே இருக்கு. அவன் சீக்கிரமா கண்ணு விழிக்கணும். ஏங்க அதெல்லாம் சீக்கிரமா ஜான் கண்ணு முடிச்சிருவாரு. அவருக்கு எதுவும் ஆகாது. மகாவை பார்க்கணுங்கிற எண்ணம் அவர் மனசுல இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. காலையில மகாவை பாத்தீங்கன்னா ஆறுதலா 2 வார்த்தை பேசுங்க. சரி டி, ஜேம்ஸும் டேவிடும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. விடிஞ்சதும் நான் போகணும், அவனை மாத்தி விடணும். நீ தூங்கு. சரிங்க டாக்டர், இப்ப என் அண்ணனுக்கு எப்படி இருக்கு? சார், அவரோட கால் பிராக்சர் ஆயிருக்கு. அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். இப்ப 2 பாட்டில் பிளட் ஏத்திருக்கோம். பிளட் வேற அவருக்கு ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அதனால ரொம்ப வீக்கா இருக்கிறாரு. ஆனா கண்ணு முடிச்சு பார்க்கணும். கண்ணு முடிச்சாதான் மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட்னாலும் கொடுக்க முடியும். அவரு பேசணும். நேத்து லேசா கண்ணு திறந்தாரு. அப்புறம் ஏதோ லைட்டா ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. யாருன்னு எங்களுக்கு சரியா தெரியல. ஒருவேளை நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க. இல்ல அவருக்கு நெருக்கமான ரொம்ப பிடிச்ச யாராவது ஒருத்தர் பேச வைங்க. ஒருவேளை அவங்க குரலை கேட்டு கண்ணு முழிக்கலாம்ல. சார், நாங்க அவர்கிட்ட பேசி பாக்குறோம். ஒருவேளை எங்க குரலை கேட்டு கண்ணு முழிக்கலாம் தான். அப்படி முழிச்சா ட்ரீட்மெண்டா ஆரம்பிச்சிருங்க. இல்லனா அவருக்கு நெருக்கமானனா எங்க அண்ணியை தான் வர சொல்லணும். ஆனா அவங்க இப்ப கன்சீவா இருக்காங்க. அதான் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு பாக்குறோம். எங்க அண்ணி பேரை ஒருவேளை சொல்லிருக்கலாம். டாக்டர் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. மகான்னு சொன்னாரா? ஆமாப்பா, அப்படித்தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சாரி சார், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. டேய், என்னடா பண்றது? அண்ணிய வர சொல்லவா? இருடா, நாம பேசி பாப்போம். நீ முதல்ல ட்ரை பண்ணு. ஒருவேளை அவன் கண்ணு முடிச்சிட்டா நல்லது தானே. இல்லனா வேற வழி இல்ல, மகாவை தான் வர சொல்லணும். சார், நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம். ஓகே சார், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணு முடிச்சா ரொம்ப நல்லது. ஆபரேஷன் பண்ணிடலாம். சரிங்க சார். அண்ணே, 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 நான் ஜேம்ஸ் வந்திருக்கேன். கேக்குதானே? அண்ணே, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? அண்ணே, நீ கண்ணு முழிச்சு பாருண்ணே. அண்ணி உனக்காக காத்திருக்காங்கண்ணே. அண்ணி உன்னை தேடுறாங்கண்ணே. கண்ணு முழிச்சு பாருண்ணே. அண்ணே, அண்ணே, அண்ணி பாவம்ல, உன்னையே நினைச்சிட்டு இருக்காங்கண்ணே. அண்ணே,
இங்க பாரு என் குரல் கேக்குதா? அண்ணே கண்ணு முடிச்சு பாருண்ணே, நாம வீட்டுக்கு போயிடலாம். அண்ணே ஜான், ஜான் கேக்குதா? ஜான் நான் டேவிட் வந்திருக்கேன். கேக்குதா ஜான்? இங்க பாரு ஜான், மகா பாவம் உனக்காக காத்திருக்கா. டேய் சீக்கிரமா கண்ணு முழிடா, வீட்டுக்கு போகணும்ல. டேய் ஜான் இங்க பாருடா, நீ இன்னும் 1 ஹவர்ல கண்ணு முழிக்கல, நான் மகாவை இங்க கூட்டிட்டு வந்துருவேன். இப்ப வரைக்கும் அவளுக்கு நாங்க எதுவும் சொல்லல. நீ கண்ணு முழிச்சு பார்க்க போறியா இல்லையா? டேய் அண்ணே, மகா நீ வர சொல்லவா? அண்ணே அண்ணே சொல்லுனே. ஏன்டா மகா கிட்ட சொன்னேன்னு என்கிட்ட சத்தம் போடுவதானே? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எதுக்கும் அவங்கள ஒரு தடவை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்க. ஒருவேளை அவங்க குரலை கேட்டு இவர் கண்ணு முழிக்கலாம்ல, அது ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ப்ளீஸ் இதுக்கு மேலேயும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் இருக்க இருக்க கால் நரம்பு அப்புறம் செயலிழந்து போயிடும். ப்ளீஸ் சார். சரிங்க சார், நான் போய் அண்ணிய கூட்டிட்டு வரேன். டேவிட் வேற வழி இல்லடா, அண்ணி வந்தாகணும். நீ அண்ணனை பாத்துக்க, நான் போய் அண்ணிய கூட்டிட்டு வரேன். சரிடா. மனசு சங்கடமா இருக்குடா. எதுக்காக நாம மறைக்கணும்னு நினைச்சோமோ, இப்ப மகாக்கு விஷயம் தெரிஞ்சு பாவம் அவ எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல. அண்ணி ஒரு பக்கம் போல்டானவங்க, அவங்க கண்டிப்பா தாங்கிக்குவாங்க. அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் சரியாயிரும் நம்புவாங்க. நான் அண்ணிய கூட்டிட்டு வரேன், அதுதான் நல்லது. சரிடா.